ஒரு 3 மூட்டைக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அது வெடிச்சா என்ன ஆகும்? அப்போ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்க எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க? நேற்று நைட்டு ஆகிற ஆப்ரேஷனுக்கு இன்னும் கூட அதை டெரரிஸ்ட் அட்டாக்காக கிளாசிஃபை பண்ணி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களே ஏங்கிற கேள்வி எழுதுது. பிஜேபி வந்த பிறகு டெரர் அட்டாக் குறைஞ்சிது. எங்கே குறைஞ்சிது? டெரர் அட்டாக்ஸை பற்றி மக்கள் பேசுகிறத பிஜேபி குறைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் காங்கிரஸ் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன ஆச்சு? அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அந்த வார் இருக்குல்ல, அது வந்து இந்தியா கேன் நாட் ஃபேஸ். பாகிஸ்தான் கேன் அஃபோர்ட் இட். ஏன்னா அவங்களுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே. இந்தியா ஹஸ் எவ்ரிதிங் டு லூஸ். அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஆப்போசிஷனில் இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட கேட்குறது மட்டும் இல்லை. உங்களுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி? இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் பேசுவாங்க, பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும். பார்லிமெண்ட்டில் மட்டும் பேச முடியும். ஆனால் பார்லிமெண்ட்டில் பேசுனீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். டெல்லியில் நடந்த கார் பிளாஸ்ட், இதற்கு பின்னாடி ஒரு டெரரிசம் குரூப் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு யூகிக்கப்படுது. அண்ட் என்ஐஏ அதிகாரிகளும் இன்னைக்கு விசாரணையை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ நேற்றைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவம் நடக்குது. அதுவும் ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸ், ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம், ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேப்பனிங் இடத்துல நடந்திருக்கு. அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? பொதுவாகவே டெரர் அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள். இங்கே தான் டெரரிஸ்ட் வந்து பெரும் அளவில் வந்து உங்களுக்கு அட்டாக்ஸ் இது பண்ணுவாங்க. ஏற்கனவே டெல்லி போன்ற நகரங்களில் லால் கிலா, அதாவது ரெட் ஃபோர்ட் என்ற இடத்துல லால் கிலா, ஹிந்தி பேர் வந்து லால் கிலா, சாந்தினி சவுக், அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து ஓல்ட் டெல்லின்னு ரொம்ப கொலோக்கியலாக சொல்லுவாங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடடான ஒரு பிளேஸ். எப்போ போனாலுமே மக்கள் வந்து கூட்டமாக இருப்பார்கள். அங்கே வந்து ஒரு எல்லா இடங்கள்லையுமே வந்து உங்களுக்கு தின்பண்டங்கள் கிடைக்கும். ஸ்வீட்ஸ்லேருந்து கார வகைகள் எல்லாமே அங்கே மக்கள் 6 மணிக்கு போனீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே வந்து கூட்டம் வந்து அலைமோதும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாகவே டெரரிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தான் அவங்க வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ்வலாக கேரி அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா டெரரிஸ்ட்டுக்குமே நீங்கள் இலங்கையில் கொலம்போ போன்ற நகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் சிலோன், எல்டிடி பண்ணது எல்லாமே வந்து பேங்க் ஆஃப் சிலோன், அந்த மாதிரி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எய்ம் வந்து மக்களை டெரரைஸ் பண்ணணும், மக்களை பயமுறுத்தணும். மேக்ஸிமம் கேஷுவாலிட்டிஸ் தான் எனி டெரர் அட்டாக்குடைய மோட்டிவாக இருக்கும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு க்ரௌடடான ஏரியா. இன்னொன்று இந்த ரெட் ஃபோர்ட் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற இடம், அந்த லால் கிலா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல பண்ணும்போது அப்போ சிக்னிஃபிகன்ஸ். இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜெய்ஷ் இ முகமது தான் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடும். ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அந்த தீவிரவாத அமைப்பு தான் 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தை அட்டாக் பண்ணதும் அவங்க தான். ஸோ அவங்க எப்போவுமே இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ், முக்கியமாக ஜெய்ஷ் இ முகமது போன்ற குரூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐகானிக் பிளேசஸ், அவங்களுக்கு இந்த ஐகானிக் பிளேசஸை டார்கெட் பண்ணால் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் மைலேஜ் வரும், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கேஷுவாலிட்டிஸ். டெரர் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் கேஷுவாலிட்டிஸ் தான் முக்கியம். வேறு எதை பற்றியுமே அந்த மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து சூசைட் பாம்பராக அவரே தன்னை மாய்த்து கொள்வதற்கு தயங்காமல் அந்த அட்டாக்கை கேரி அவுட் பண்ணும்போது அவங்க மற்றவங்க இறக்குறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இப்போ டெரர் அட்டாக்காக இதை கிளாசிஃபை ஏன் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறதே எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. இது போன்ற ஒரு அட்டாக்கு கிட்டத்தட்ட 12 பேர் இறந்துருக்காங்க, இன்னொருவர் இறந்திருக்கலாம், அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, இறந்துருக்கலாம், இல்லை இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கங்கிறது தான் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேஷுவாலிட்டி வந்து
ஒரு சிஎன்ஜி பிளாஸ்ட்டில் நிச்சயமாக நடக்காது. ஏன்னா நம்ம நிறைய சிஎன்ஜி பிளாஸ்ட்டை பார்க்குறோம். இன்றைக்கி கூட அரியலூரில் எல்பிஜி ஏற்றிக்கிட்டு போன வண்டி வந்து ஒரு இடத்துல கவர்ந்து வந்திருக்கு. அங்கே ஒன்றும் பெரிய உயிர் சேதங்கள்லாம் கிடையாது. ஸோ சிஎன்ஜி பிளாஸ்டினுடைய இன்டென்சிட்டி வந்து 300 மீட்டர் 400 மீட்டர் வரைக்கும்லாம் என்ன சொல்கிறது, அந்த பொருட்கள் சிதறாது. இன்னொன்று லால் கிலாக்கும் ஐடிஓ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கீ ஜங்ஷன் டெல்லியில், அந்த ஐடிஓவில் தான் வந்து எல்லா பத்திரிகைகளினுடைய அலுவலகங்கள் இருக்குது. அங்கே வரைக்கும் கேட்டிருக்கு. அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பேசும் பொழுது எங்கள் அலுவலகத்தில் அந்த சத்தம் கேட்டது. கிட்டத்தட்ட 2.5 3 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ரேடியஸில் உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கிறது என்றால் அது நிச்சயமாக ஒரு எல்பிஜி பிளாஸ்டர்லாம் இருக்க முடியாது. அப்போ ஏன் இதை டெரர் அட்டாக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கே ஏன் நமக்கு வந்து 24 மணி நேரம் ஆகுது? ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் யூஏபிஏ ஆக்டையே வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் என்ஐஏ அஃபீஷியல்ஸ் வந்து ஃபார்மலாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. பட் என்ஐஏ அஃபீஷியல்ஸ் நேற்றுலேருந்து இருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்தில் ஒரு சரக்கு ரயில் தடம் புரண்டுச்சு 2024 அக்டோபர்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து அதில் ஏதாவது சதி இருக்குமான்னு சொல்லிட்டு சிபிஐ அஃபீஷியல்ஸ் வந்து பார்க்குற விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இங்கே வந்து அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் இஷ்யூ தான். அதை டேக் ஓவர் பண்ணும்போது இப்போது இனிமே தான் இந்த விசாரணை வந்து எந்த கோணத்தில் போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து டெரர் அட்டாக், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சிஎன்ஜி பிளாஸ்ட்டாக நேற்று சொன்னதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த பிளாஸ்ட்டு உங்களுக்கு வந்து 300 மீட்டர் தொலைவுக்கு வந்து அங்கே இருக்கின்ற பொருட்கள்லாம் வீசப்படுகிறது. இன்னொன்று 12 பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு சிஎன்ஜி பிளாஸ்ட்டில் 12 பேரெல்லாம் இறக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர் சைக்காசிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு மேக்ஸிமம் கேஷுவாலிட்டிஸை உருவாக்குறதுக்காகவும் தான் நடத்தப்பட்ட அட்டாக்காக தான் நம்ம பார்க்குறோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா பஹல்காமும் அதே மாதிரி தான். பஹல்காம் வந்து இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து அதை சொன்னீங்கன்னா ஏன் வந்து ஒரு மதத்தை குறிப்பிடுறீங்கன்னுவாங்க. பட் நிச்சயமாக அங்கே வந்து நீங்கள் இந்துக்களா அப்படின்னு கேட்டு தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அது வந்து ஃபேக்சுவலி வெரிஃபைடு தான். அதில் வந்து ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பொய் சொல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெருசாக நான் பார்க்கல. அவங்க வந்து அந்த ஃபியரில் வந்து அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் போய் இதை போய் மோடிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது நடந்தது ஒருவருடைய மதத்தை கேட்டு அந்த மதத்தினர் குறிவைக்கப்பட்டார்கள்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கேயும் செக்யூரிட்டி லேப்ஸ் தான். செக்யூரிட்டி லேப்ஸுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது அரசாங்கம் தான். அந்த பாகல்காமில் அந்த வேலியில் எப்படி வந்து அங்கே அந்த வேலி வந்து டூரிஸ்ட்க்கு திறந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நாம் அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி வந்து இந்த லேப்ஸ் எப்படி நடந்தது அப்படிங்கிறது. ஏன்னா ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் அங்கே வராரு, அங்கே ஒரு ஹாப்பனிங்காக ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது அங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல சார்? இல்லை, ஒட்டுமொத்த டெல்லியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு செக்யூரிட்டி வளையத்துக்குள்ளே தான் டெல்லி இருக்கும். தலைநகரம் போது எஸ்பெஷலி இந்த லூட்டியன்ஸ் டெல்லி என்று சொல்லப்படுகின்ற விவிஐபிஸ் வாழக்கூடிய ஏரியா, பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கிற இடம், ப்ளஸ் சவுத் பிளாக் நார்த் பிளாக். சவுத் பிளாக்ல தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸும் ஃபைனான்ஸ் எம்இஏவும் இருக்கும். நார்த் பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியும் இருக்கும். இதுதான் வந்து சவுத் பிளாக் நார்த் பிளாக்னு இருக்கும். அதை தாண்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். அதனுடைய எண்டு தான் வந்து ராஷ்டிரபதி பவன். அந்த ராஷ்டிரபதி பவன்லேருந்து அடுத்த எண்டு பார்த்திங்கன்னா இந்தியா கேட்டு. இதுக்கு நடுவில் தான் எல்லா எம்பிகளினுடைய எல்லா மத்திய அமைச்சர்கள், டெல்லியினுடைய முதலமைச்சர், பல மாநில முதலமைச்சர்களினுடைய இல்லங்கள், அரசாங்க குடியிருப்புகள் எல்லாமே இந்த ஒரு 4-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ ரெட் ஃபோர்ட் வந்து இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தான், அதற்கு மேலெல்லாம் இல்லை. எப்போவுமே நீங்கள் ரெட் ஃபோர்ட்டுக்கு, நான் டெல்லியில் இருந்ததுனால எப்போ ரெட் ஃபோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேட்ரோல் வெஹிக்கிளாக தான் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஹை செக்யூரிட்டி உடைய ஏரியா தான். எப்போவுமே அங்கே வந்து ஏதாவது ஒரு போலீஸ்காரங்க பேட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.
சொல்லப்போனால் டெல்லியே வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக தென்படக்கூடிய இடமாக தான் டெல்லி இருக்கும். இந்த லேப்சஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஹரியானாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் கிட்டத்தட்ட 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து எப்படியெல்லாம் அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமோ ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. அதன் பிறகு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இதை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். பெரிய அசம்பாவிதத்திலிருந்து தடுத்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த அசம்பாவிதமே ஏன் நடக்குதுங்கிற கேள்வியும் கேட்கலாம். நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு பிரஜையாக நான் 2வது கேள்வியை தான் கேட்பேன். ட்ரூ, பெரிய அசம்பாவிதம் இங்கே நடக்கிறதுலேருந்து தடுத்திருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கைப்பற்றியிருக்காங்க. பட் அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கைப்பற்றியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இங்கே இந்த செக்யூரிட்டியை இன்னும் கூடுதல் படுத்தலை? எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்க கைக்கு வர வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ஓகே, அது வந்து ஒரு 100 கிலோவோ 200 கிலோவோ இல்லை ஒரு 50 கிலோவோ கிடையாது. கிட்டத்தட்ட 3000 கிலோ. நீங்கள் 3000 கிலோங்கிறது பார்த்துக்கோங்க. கிலோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மூட்டைக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஒரு அரிசியோ பருப்போ கிடையாது, அது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அது வெடித்தா என்ன ஆகும்? அப்போ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை அவங்க எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை சோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ சுலபமாக ஒரு நாளில் 2 நாள்லலாம் உங்களால் சோர்ஸ் பண்ணிட முடியாது. அப்போ இட் would have been done over a period of months, if not weeks, or if not months, weeks. அப்போது அந்த வீக்ஸோ மந்த்ஸோ அதை அவங்க சோர்ஸ் பண்ணுற வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிற கேள்வியும் எழும். முழுமையாக இன்டெலிஜென்ஸை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட இன்புட்ஸ் இருந்திருக்கலாம், மெசேஜஸ் வந்திருக்கலாம், டிப் ஆஃப்ஸ் வந்திருக்கலாம். பட் அதுக்கான க்ளூஸ் பெருசாக கிடச்சிருக்காது, லீட்ஸ் கிடச்சிருக்காது, அதெல்லாம் இருக்குது. பட் நேற்று அங்கே கிடைச்ச பிறகு கூட ஏன் வந்து இம்மீடியட்டாக ஒரு காம்பிங் ஆப்ரேஷனோ இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெரர் அட்டாக் இவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு வேளை அது ஒரு டெரர் அட்டாக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குமோன்னா நீங்கள் முதல்ல ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கோ இல்லை டெல்லி போலீஸ் கமிஷனருக்கோ ஒரு 5 ஏரியா லொக்கேஷன்ஸ் ஃபார் டெரர் டு ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லால் கிலா தான் வரும். ஓகே, முதல்ல அந்த ஏரியா தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லுட்டியன்ஸ் டெல்லிக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துட முடியாது. பார்லிமெண்ட் அட்டாக் வாஸ் அன் எக்ஸெப்ஷன். அன்றைக்கி இருந்த செக்யூரிட்டி வேறு, இன்றைக்கி இருக்கிற செக்யூரிட்டி வேறு. பட் லால் கிலாவில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் யார் வேணாலும் போகலாம். அது வந்து இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டி, இட்ஸ் அ கமர்ஷியல் லொக்காலிட்டி. அங்கே வந்து கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் யார் வேணாலும் போகலாம். அப்போ முதல்ல நீங்கள் அங்கே செக்யூரிட்டியை போட்டிருக்கணும்ல, அங்கே வந்து செக்யூரிட்டியை பீஃப் அப் பண்ணியிருக்கணும்ல. கேள்வி கேட்பது வந்து எல்லாருடைய உரிமை. நீங்கள் கேட்கவே கூடாது. ஆமாம், நான் ஒத்துக்கிறேன், போலீஸ்காரங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை விட அதிகமான நேரம் வேலை செய்கிறாங்க. நாட்டை காப்பாற்றுவதற்கான கடமை நம்மை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. கரெக்டு. ஆனால் அவங்கள கொஷின் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து உண்மையான தேசப்பற்று கிடையாது. எல்லாரையும் கொஷின் பண்ணணும். இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு இருக்கோ, ஏன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸையும் மிலிட்ரியையும் இல்லை போலீஸையும் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது? எஸ்பெஷலி அது பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் நடந்துருச்சுன்னா அவங்கள டச் பண்ணக்கூடாது. நீங்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ப்ரைஸ் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நாம் ஏற்கனவே பேசணும்ல, 99% ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் அட்டாக்ஸ் அவாய்ட் பண்ணிடுறோம், அதெல்லாம் நோட்டீஸே ஆகாது. எங்கே உயிர் சேதம் இருக்குதோ அதை பற்றி தான் பேசப்படும். ஏன்னா அந்த 10 பேரோ 11 பேரோ அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இதில் அஜய்ன்னு நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா அசோக் குமார். அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் 8 பேர் இருக்காங்க. பஸ் டிரைவராகவும் இருக்கிறாரு, செக்யூரிட்டி கார்டாகவும் டெவலப் பண்ணுறாரு. அவர் இறந்து போயிட்டார். அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறார்? அந்த 8 பேருக்கு இனிமேல் பிரெட் வின்னர் யார்? ஸோ இந்த கேள்விகள்லாம் நிச்சயமாக கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்னோடய கேள்வி முதல்ல என்னென்னா, நேற்று நைட்டு ஆகிற ஆப்ரேஷனுக்கு இன்னும் கூட அதை டெரரிஸ்ட் அட்டாக்காக கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களே ஏங்கிற கேள்வி எழுகிறது. ஏன்னா நீங்கள் டெரரிஸ்ட் அட்டாக்காக அதை அனௌன்ஸ் பண்ணால் தான் மற்ற கண்ட்ரிகள்லாம் கூட அதை வந்து டெரரிஸ்ட் அட்டாக்காக ட்ரீட் பண்ணுவாங்க. டெரரிஸ்ட் அட்டாக்காக ட்ரீட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இப்போ யூஎஸ்க்கு வந்து இதில் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுவாங்க.
யூகே ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் யூகே ஷேர் பண்ணுவாங்க. சைனா யூஸ்வலாக எவிடன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக நிச்சயமாக ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாகிஸ்தானுடைய ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. மற்ற கண்ட்ரி ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இதெல்லாம் டிப்ளமேட்டிக் ப்ராசஸ். ஓகே, இதுவே ஏன் டிலே ஆகுதுங்கிறது தான் ஒரு அடிப்படையில் எழக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா 2022 வருஷம் கோயம்புத்தூரில் காலையில் வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அதுவும் காரில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஏற்றிட்டு வந்த அந்த நபர், அவர் வந்து ஒரு என்ஜினியர். அந்த என்ஜினியர் வந்து ஏதோ பயந்து அந்த காரை, அதுவும் முதல்ல சிலிண்டர் வெடிச்சிடுச்சு அப்படின்னு. சிலிண்டர் தான் வெடிச்சது. முதல்ல சிலிண்டர் வெடிச்சதில் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பர்ஸ்ட் ஆச்சு. பட் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு போலீஸ் டியூ கிரெடிட் டு தெம், தே செட் எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிஜேபி வந்து ஒரு படி மேலே போய் இது சூசைட் அட்டாக்கு, இது அரசாங்கம் வந்து மறைக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாரும் மறைக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்போது இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னா அன்றைக்கி தமிழ்நாடு போலீஸுக்கும் அவ்வளோ டைம் தேவைப்பட்டிருக்கோம்ல. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட இங்கே ஸ்டேட் போலீஸஸ்க்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து கம்மி. நீங்கள் வந்து இவ்வளோ NIA, CBI, அப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு NSG எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே உங்களால் ஒரு 24 மணி நேரம் ஆகுது அது டெரரிஸ்ட் அட்டாக்னு கிளாஸிஃபை பண்ணுறதுன்னா, அப்போ இங்கே கேள்வி என்னன்னா, இந்த அரசியல் படுத்தப்படுறதும் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்டை அரசியல் படுத்தப்படுறதும் எந்த கட்சியில் ஆட்சியில் இருக்குது, அது எங்கே நடக்குதுங்கிறத பொறுத்தோ அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஓகே, புரியுது. பட் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான டெரர் அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரியை நீங்கள் நம்புறீங்களா சார்? இல்லை, அது அந்த கான்ஸ்பிரசி தியரியை நான் நம்புறேன். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு கட்சியோ செய்வதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா இங்கே கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுவாங்க. புல்வாமா வந்து பாஜக நடத்துனால தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக தான் புல்வாமா பண்ணாங்க. அதெல்லாம் நான் நம்பல. ஓகே, அதில் ஒரே விஷயத்த நீங்கள் பாஜக மேலே நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் குறை சொல்லலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, புல்வாமாலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ அந்த நடந்த விஷயங்களை தேர்தலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர, அந்த விஷயத்தையே அவங்க தேர்தலுக்காக அவங்க என்னமோ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நான் முழுசாக நம்பலை. அதெல்லாம் பண்ணவும் முடியாது. அதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம். அப்படி பார்த்தா வந்து 2008 ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் வரும்பொழுது தான் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது பாம்பேயில் 26/11. அப்போ அது யார் பண்ணியிருப்பா? அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம். அதெல்லாம் நம்ம மக்கள் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பிஜேபி உட்பட. எந்த கட்சியும் அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பிஜேபி பண்ணுவாங்கன்னு இப்போ கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். பட் அப்படிப்பட்ட அதெல்லாம் வந்து முழுக்க கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பிஜேபி மேலே ஒரே குற்றச்சாட்டு வேணால் வைக்கலாம். மேபி டெரர் அட்டாக்காக அதை கிளாசிஃபை பண்ணுறதுக்கு டிலே பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டு மட்டும்தான் வைக்க முடியும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருமே இன்டெலிஜென்ஸ் அது வேற. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா இவங்க சொல்றது வந்து லாஸ்ட் 10 daysல மட்டும் டெரர் ஆக்டிவிட்டீஸை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டீடைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே இருந்தும் கூட இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக எடுத்துக்க முடியாதுல்ல சார்? நிச்சயமா முடியாது. இப்போ எல்லாரும் பேச வர்றது என்னன்னா, பிஜேபி வந்த பிறகு டெரர் அட்டாக் குறைஞ்சிது. எங்கே குறைஞ்சிது? டெரர் அட்டாக்ஸை பற்றி மக்கள் பேசுகிறத பிஜேபி குறைச்சி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. டெரர் அட்டாக்லாம் குறையல. பிஜேபி வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து புல்வாமா நடந்திருக்கு, பாஹல்காம் நடந்திருக்கு, இப்போ டெல்லி ரெட் ஃபோர்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னே வந்து பத்தான்கோட்டில் ஏர்பேஸை டார்கெட் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து பிஜேபி ஆட்சியில் நடந்தது தான். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு டெரரிசம்க்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்தியா வந்து அப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அமைதி பூங்காவாக மாறிடுச்சுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். இங்கே கேள்வி பிஜேபி மீது வைக்கப்பட வேண்டிய கேள்விகள் என்னென்னா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நீங்கள் காங்கிரஸ் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன ஆச்சு? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் தான் தேசியவாதிகள், எங்களை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாமே ஆன்டி நேஷ்னலிசம் சொல்கிறவங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸில். ஏன் ஒவ்வொரு முறையும் கூட்ட விடுறீங்க? உங்கள் ரெஸ்பான்சஸ் வேணால் பெட்டராக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை.
நீங்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மும்பை அட்டாக் அப்போ மன்மோகன் சிங் வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பயப்பட்டாரு. யாரும் பயப்படல. அந்த டைமில் நான் வந்து பிடிஐயில் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தோம். நான் வந்து டெல்லியில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் ஒரு வாருக்கு போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. யாரும் அதை வந்து விரும்பலை. இன்னொன்று, முதல் முறையாக பாகிஸ்தான் ஒரு நாடாக உருவாகிய பிறகு 1947க்கு பிறகு பாகிஸ்தான் எவ்வளவோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை இந்தியாவில் கட்டவிழ்த்து விட்டிருக்கார்கள். ஒரு முறை கூட பாகிஸ்தான் வந்து அது எங்கள் நாட்டிலிருந்து வந்ததுன்னு ஒத்துக்கவே இல்லை. பாம்பே அட்டாக் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா வந்து அவ்வளோ பெரிய டிப்ளமேட்டிக் அஃபென்சிவை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மவுண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் சிதம்பரம், ஃபாரின் மினிஸ்டர் பிரணப் முகர்ஜி, இவங்க 2 பேரும் வந்து ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சு எல்லா கண்ட்ரியோட டிப்ளமேட்கிட்டையும் பேசி எல்லா கண்ட்ரீஸும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு டிப்ளமேட்டிக் அஃபென்சிவாக பண்ணாங்க. அந்த டிப்ளமேட்டிக் அஃபென்சிவோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, February 2009 முதல் முறையாக பாகிஸ்தான் அவங்க சரித்திரத்தில் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு அட்டாக் வந்து எங்கள் நாட்டில் பார்ட்லி பிளாட்டட். அந்த மும்பை அட்டாக்கினுடைய சதி திட்டம் எங்கள் நாட்டில் வந்து பாதி செய்யப்பட்டது. எங்கள் நாட்டில் தான் அந்த சதி திட்டம் தீட்டப்பட்டதுங்கிறத பாகிஸ்தான் முதல் முறையாக வாழ்க்கையில் ஒத்துக்கிறாங்க. அதன் பிறகு யூபியை பங்கில் பண்ணாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதை ஒத்துக்க வச்சதும் அதே மன்மோகன் சிங் தான். அதன் பிறகு வந்து பலோச்சிஸ்தான் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வந்து காஷ்மீரையும் பலூச்சிஸ்தானையும் இவங்க ஈக்குவேட் பண்ணாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ண பிளண்டர்ஸ், டிப்ளமேட்டிக் பிளண்டர்ஸ், அது வேறு. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிலிட்ரி அஃபென்சிவில் போக முடியாது. அது வந்து பாகிஸ்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மிலிட்ரி அஃபென்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்தியா வந்து ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாடு. நமக்கு இருக்கிற எக்கனாமிக் கேப்பபிலிட்டி வந்து இன்றைக்கி யாருக்குமே கிடையாது உலகத்தில். ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 4 குண்டு போட்டிங்கன்னா அவங்க 5 குண்டு போடுவாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா 4 குண்டும் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும். ஆனால் அவங்க போடுற குண்டு உங்களை ஒன்றுமே பண்ணாது. பட் அந்த 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 எஃபெக்ட்ஸ் ஆஃப் அந்த வார் இருக்குல்ல, அது வந்து இந்தியா கேன் நாட் ஃபேஸ். பாகிஸ்தான் கேன் அஃபோர்ட் இட். ஏன்னா அவங்களுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்தியா ஹஸ் எவ்ரிதிங் டு லூஸ். இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பார்த்தீங்கன்னா, அது இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ மிலிட்ரி ஆப்ரேஷன், இட் வாஸ் அ டிப்ளமேட்டிக் எஃபர்ட் டூ. எப்போவுமே 2 விதமாக தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். டிப்ளமேட்டிக் எஃபர்ட்டாகவும் இருக்கும், மிலிட்ரி ரெஸ்பான்ஸும் இருக்கும். மிலிட்ரி ரெஸ்பான்ஸ் வந்து வேறு வழியே இல்லை, டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்னால் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியாதுன்னா மட்டும்தான் மிலிட்ரி எஃபர்ட்ஸ்க்கு போகுவாங்க, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட நீங்கள் வந்து எல்லாரும் ட்ரம்ப்பு சொன்னதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ட்ரம்ப்பு சொன்னது சரியாக தப்பாங்கிறது தாண்டி இந்தியா வந்து நிச்சயமாக வந்து யூஎஸ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு இந்தியா கேட்டிருக்காங்க. இந்தியா கேட்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்தியாவுடைய அஃபீஷியல் ஸ்டாண்ட் வந்து காஷ்மீரோ இந்தியா பாகிஸ்தான் விவகாரமோ, இட் இஸ் பிட்வீன் 2 parties, நோ தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ் இன்க்ளூடிங் த யுனைடெட் நேஷன்ஸ். இந்தியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன இருக்குன்னா, பாகிஸ்தான் கொண்டு போய் அங்கே பஞ்சாயத்தை வச்சுருப்பாங்க. அப்போ பாகிஸ்தான் அங்கே கொண்டு போய் ட்ரம்ப் கிட்ட பஞ்சாயத்து வைக்கும் போது, ட்ரம்ப் மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா கிட்ட கேட்கும் போது, யூஎஸ் பிரசிடென்ட் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் பேசி தான் ஆகணும். நான் யூஎஸ் பிரசிடென்ட் கிட்டலாம் பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து உங்கள் டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நீங்கள் நழுவுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் இருக்கக்கூடியது வந்து நாட் ஒன்லி எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் டூ. தெர் இஸ் ஆல்சோ எ பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப். எத்தனையோ லட்சக்கணக்கான இந்தியர்கள் யூஎஸில் வாழறாங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாஜக மீது நீங்கள் வைக்க வேண்டிய கேள்விகள் வந்து ஏன் எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்ததுன்னு இல்லை, ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு டெரரிசமே இருக்காது இந்தியாவில்னு சொன்னீங்க, அதன் பிறகு ஏன் இவ்வளோ டெரர் அட்டாக்ஸ் நடக்குது, நீங்கள் சொன்ன காஷ்மீர் வந்து அமைதி பூமியாக மாறிடுச்சா, ஆர்டிக்கல் 370க்கு அப்புறம் காஷ்மீரில் யார் வேணாலும் போய் நிலம் வாங்கலான்னு சொன்னீங்க, எவ்வளோ பேர் போய் நிலம் வாங்கியிருக்காங்க. ஆர்டிக்கல் 370க்கு அப்புறம் காஷ்மீரில் பஹல்காம் போன்ற ஒரு கொடூரம் நடக்கிறது. அந்த கொடூரத்துக்கு பிறகு வந்து இங்கே டெல்லி வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து
வந்து ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இருக்கிறது, அவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா, அப்போ என்ன ஒரு ஃபியர் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கங்கிற கேள்வி நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா இன்னொன்று பிஜேபி வந்து அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே. பார்லிமெண்ட்டில் 2023 டிசம்பரில் இளைஞர்கள் போயிட்டு அங்கே அந்த டியர் புகைக்குண்டெல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு விளக்கத்தை வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு டிவி ஈவெண்ட்டில் கொடுக்குறாரு விளக்கத்தை, பார்லிமெண்ட்டில் கொடுக்க தவறுறாரு. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு சாங்டிட்டி இருக்குது. பார்லிமெண்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரெக்கார்டட். இப்போது இதே எடுத்துக்கோங்களேன், இந்த டீலிமிட்டேஷன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு, தொகுதி மறுசீரமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பேசுவாங்க, பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும். சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது, பார்லிமெண்ட்டில் மட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் பேசுனீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். அதை நாளைக்கு நீங்கள் எடுத்து காட்டலாம். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது யூனியன் கவர்மெண்ட் வில் பி சென்ஷர்ட். நீங்கள் பப்ளிக் மீட்டிங்கில் பேசினதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கொண்டு போய் காட்ட முடியாது. அது வந்து அரசியலுக்காக பேசியிருக்கலாம், ஓட்டாக பேசியிருக்கலாம். சரி, இப்போ பிஜேபி வந்து they have to answer this. அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? டெல்லி போலீஸ் டைரக்ட்லி ரிப்போர்ட்ஸ் டு த ஹோம் மினிஸ்டர். டெல்லி முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது. டெல்லி போலீஸ் வந்து முழுமையாக உள்துறை அமைச்சருக்கு கீழே வராங்க. இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட தான் இருக்குது. இவங்க கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அப்பரேட்டஸ் இருக்குது. புது புது லாஸ் கொண்டு வந்திருக்காங்க, யூஏபிஏ லா கொண்டு வந்திருக்காங்க, என்ஐஏன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. இப்போ மும்பை அட்டாக்கு பிறகு இவ்வளவு இருந்தும் அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? இதற்கு பொறுப்பு யார்? இன்னைக்கு காலையில் உமர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை இயக்கிட்டு வந்த ஒரு நபரை சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? அரெஸ்ட் இல்லை, அந்த உமர் அப்படிங்கிறவர் அதுதான். உமர் முகமது அப்படிங்கிறவர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த i20 காரை ஓட்டிட்டு அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இந்த இன்சிடென்ட்ல இப்போ நேற்று ஹரியானாவில் கைப்பற்றப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸுமே வந்து டாக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் கைப்பற்றிருக்காங்க. டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இவர் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க ஃபேமிலியை வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி. ஸோ எப்போவுமே நம்ம வந்து டெரரிஸ்ட் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற விதத்தில் தான் பார்த்துருப்போம். ஒரு ஏழ்மை நிலையில் பண வசதி இல்லாதவங்களை மூல செலவு பண்ணி அவங்கள கொண்டு வருவாங்கன்ட்டு. பட் இப்படி ஒரு வெல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்கள கொண்டு வந்து டெரரிசம்குள்ளே திணிக்கிறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இப்போ எல்லாரும் ஹரியானான்னு பேசுகிறாங்கல்ல, அது ஹரியானாங்கிறது வந்து இந்த ஃபரிதாபாத் அப்படிங்கிற நகரை சொல்கிறாங்க. அந்த நகரம் வந்து டெல்லியிலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மட்டும். ஓகே. வந்து டெல்லியிலேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாதுங்கிறது நகரம். டெல்லிக்கும் ஃபரிதாபாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கிடைத்த தகவல்கள் எல்லாருக்கும் இருக்கிற தகவல் தான். பொதுவெளியில் இருக்கிற தகவல் பார்த்திங்கன்னா அந்த ஃபரிதாபாத் தாண்டி பதர்பூர் அப்படிங்கிறது தான் டெல்லி ஃபரிதாபாத்துக்கு பார்டர். அந்த பதர்பூரை தாண்டி தான் அவர் வந்திருக்கார். ஓகே. அந்த உமர் முகமது அப்படிங்கிற அந்த டாக்டர் வந்து அந்த காரை ஓட்டிக்கிட்டு அந்த பதர்பூர் தாண்டி அங்கே ஒரு டோல்கேட், ஹரியானாலேருந்து ஃபரிதாபாதுங்கிறது ஹரியானா, பதர்பூர் வந்து ஹரியானா டெல்லி பார்டர், பதர்பூர் வந்து டெல்லி. பதர்பூரில் ஒரு டோல்கேட்டில் அவருடைய இமேஜை போட்டு அவர் மாஸ்க் போட்டிருக்கார், கருப்பு கலர் மாஸ்க் போட்டு அவர் உள்ளே போகிறாரு. கார் உள்ளே வருது. அந்த காரை ஓட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு i20. அந்த கார் வந்து ஏற்கனவே ஒருத்தரிடம் இருந்து கிட்டத்தட்ட 3 பேர்கிட்ட இந்த கார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் மாறி மாறி அது விற்றுருக்காங்க. ஆனால் பேர் யாருமே அந்த ஒரிஜினல் ஓனர் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபரே பண்ணலை. அதனால் அவர் பேர்லேயே இருக்குது, சல்மானுங்கிற ஒரு பேர்லேயே அந்த கார் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த உமர் முகமது அப்படிங்கிறவர் வந்து ஒரு டாக்டர். அவரோட முசாமில் ஷக்கீல் அப்புறம் அதீல் அஹமத் ராத்தேர் அப்படின்னு 3 டாக்டர்ஸ் தான் இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனுக்கு காரணமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ இப்போ இந்த உமர் முகமது பார்த்திங்கன்னா பதர்பூர்லேருந்து டெல்லிக்குள்ளே வந்து அன்டிடெக்டடாக டெல்லிக்குள்ளே கிட்டத்தட்ட பதர்பூர்லேருந்து என்னுடைய ஞாபகம் சரியாக நினைவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெட் ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக இருக்கும். அந்த 20 கிலோமீட்டருக்கு வந்து ரெட் ஃபோர்ட் பக்கத்தில், அதாவது லால் கிலா பக்கத்தில் அந்த காரை பார்க் பண்ணி 3 மணி நேரம் கார்லேயே உட்காந்துருக்காரு. இதுதான் இப்போதைக்கு சிசிடிவியிலேருந்து வரக்கூடிய தகவல். 3 மணி நேரம் அவர் கார்லேயே உட்காந்துருக்காரு. அந்த 3 மணி நேரமும் அவரை யாரும் டிடெக்ட் பண்ணல.
நீங்கள் ஒருத்தர் வந்து காரில் 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கலாம் அவங்க காராக இருந்தால். பட் 3 மணி நேரம் ஒருத்தர் ஒரே இடத்துல இருக்கிறாருன்னா அங்கே இருந்த பீட் போலீஸ் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த செக்யூரிட்டி பர்சனல்ஸ் பேட்ரல் யாருமே பார்க்கலையா, இல்லை பொதுமக்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வரலையா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த காரை வந்து ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட முடியாது, காரு அவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும். அந்த கார் தான் வந்து கிட்டத்தட்ட 6:42 6:44 எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ வந்து இது வந்து ஒயிட் காலர் டெரரிசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமோங்கிறது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய இந்த டெரர் மாடியூல் இருக்குல்ல, இந்த மாடியூலில் பஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் தான். அவங்க தான் அந்த இன்புட்டை எடுத்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அப்புறம் தான் ஹரியானாவில் இவங்களை பிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவங்களால தான் இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 2900 அதாவது 3000 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸுங்கிறது வந்து எண்ணியே பார்க்க முடியாது. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இவங்க பாமா பண்ணி ஏதோ அதெல்லாம் வெடிக்க வச்சுருந்தா எவ்வளவு உயிர் சேதம் ஆயிருக்கும்லாம் சொல்லவே முடியாது. இது ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே வந்து இப்போது மாப் சைக்காலஜி எப்படி இருக்குது, மாப் மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே தீவிரவாதிகள், அவங்க எல்லாருமே தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்க யாருமே வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கோ வித் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில் இருந்தால் எல்லாரும் பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆஃபீஸர்ஸ் வந்து இஸ்லாமியர்கள் தான். அவர்கள் இந்தியாவில் தான் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இந்தியாவிற்கு என்ன சொல்கிறது லாயலாக இருக்கக்கூடிய, அவங்களும் நம்மளை போன்ற தேசியவாதிகள் தான், பேட்ரியாட்ஸ் தான். ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் அங்கே வந்து நாட்டுக்கு எதிராகவும் தீவிரவாதத்தை எடுக்கிறார்களே தவிர எல்லாருமே வந்து இந்த தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த காஷ்மீரும் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து அங்கே ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அபைட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் அங்கே ஃபங்க்ஷனே பண்ண முடியாதுல்ல. அப்போ பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்க வேண்டும் நினைக்கிறதுனால தானே அங்கே ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து நாம் வந்து இது பண்ண முடியுது. இந்த ஒயிட் காலர் டெரர் இப்போ அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனம் வந்து நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல் இந்த டெரரிஸ்ட்னால் ஒரு ஏழ்மையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது, அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் வந்து அவங்கள மூல செலவை பண்ணி இன்டாக்ட்ரினேட் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த குடும்பத்தை டேக் கேர் பண்ணிப்பாங்கன்ற தைரியத்தில் இவங்க இந்த நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த மிடில் ஈஸ்டில் வர ஆரம்பித்த பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒயிட் காலர் பீப்புள் தான். ஓகே. என்னை போன்று உங்களை போன்று இருப்பவர்கள் நல்ல ஜாபில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்க வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்காது. அவங்களே வந்து சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை சூஸ் பண்ணி அவங்க வந்து ஐஎஸ்ஐ வந்து இப்போ இந்த ஒயிட் ஏன்னா அவங்களால வந்து கிட்டத்தட்ட 2011-12 அப்புறமே பெருமளவில் இந்த பப்ளிக்கை டார்கெட் பண்ணுற இந்த டெரர் அட்டாக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்களால அந்த அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அப்போ சாமானிய மக்களை ரெக்ரூட் பண்ணலன்னா வேறு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் வந்து விஷயம் தெரிஞ்சவங்கள, கெமிக்கல் என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அட்டாக் நடக்கிற வரையும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் சந்தேகப்படுவீங்களா? அவ்வளோ ஈஸியாக படமாட்டோம்ல. உயிர் காப்பாற்றுறவர், அவர் எப்படி உயிர் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. யார் சந்தேக பார்வையோடு கிட்ட போனாலும் அந்த சந்தேகங்களை தான் அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு குட்வில் ஃபார் சச் ப்ரொஃபஷன்ஸ், அதை தான் ஐஎஸ்ஐயும் டெரரிஸ்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே அந்த 3 டாக்டர்ஸு, அவங்களுக்கு உதவி பண்ண இன்னொரு டாக்டரு, அவங்க ஒரு லேடி, இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த உமர் முகமது வந்து ஒரு சாதாரண காலேஜ்லலாம் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்ரீநகர் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அனந்த்நாக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீனியர் ரெசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபரிதாபாத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் டாக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போது வேறு வழி இல்லை,
இனிமேல் வந்து சாமானிய மக்களை வைத்து நம்ம டெரர் அட்டாக்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒயிட் காலர் பீப்புளை டார்கெட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட தி ஃபேமிலி மேன் வெப் சீரியஸில் வந்த மாதிரி தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. புரியுது. ஸோ இது இப்போ எதை நோக்கி போகும் சார் இந்த கேஸ்? இப்போ இல்லை, இந்த கேஸ் வந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ரோல் இருக்கிற மாதிரி தான் அதை வரும். அதில் வந்து ஃபவுல் பிளேக்கான வாய்ப்புகளை நான் பெருசாக பார்க்கல. இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் ஃபவுல் பிளே பெருமளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இதை வந்து பாகிஸ்தானை இம்ப்ளிகேட் பண்ணணும்னா, இவங்க பாகிஸ்தான்லேருந்து வரல, அது வரைக்கும் நிச்சயம். ஏன்னா இவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ இவங்களோட ஹேண்டிலர்ஸ், இவங்களை இயக்குறவங்க பாகிஸ்தானில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம்னா உலக நாடுகள் வந்து நிச்சயமாக எவிடன்ஸ் கேட்பாங்க. ஓகே, என்ன எவிடன்ஸ் இருக்குது, தே ஆர் ஃப்ரம் பாகிஸ்தான், தே வேர் ஹேண்டில்டு ஃப்ரம் தேர் ஹேண்ட்லர்ஸ் இன் பாகிஸ்தான், என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம வந்து இந்த டாசியர்னு ஒன்று கொடுப்போம். அந்த டாசியரில் நீங்கள் இருக்கிறத தவிர ஒரு காமா ஃபுல் ஸ்டாப் கூட மாற்றி எழுத முடியாது. எழுதுனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. மும்பை அட்டாக்ல அந்த டாசியர் பக்கமாக 1000 பக்கங்களுக்கு மேலாக போன அந்த டாசியர் தான் இந்தியாவினுடைய அந்த கேஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு வேர்ல்டில். ஏன்னா அந்த டாசியரை வந்து பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வெயிட் பண்ணாங்க. பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரோட் த டாசியர். அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஎம்ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். அது வந்து ஒரு தனி மனிதர் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படியே மாற்றிட முடியுங்கிறதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. இப்போ கூட ஒரு டாசியரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரிப்பேர் பண்ணுச்சுன்னா அந்த டாசியர் வந்து யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியாத டாசியராக தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இந்தியன் டிப்ளமேட்ஸ் ஆர் நோன் ஃபார் சச் டாசியர்ஸ். அதை பாகிஸ்தான் மட்டும்தான் ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போடும். சல்மான் பஷீர்னு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தார் பாகிஸ்தானில். 2018 அந்த மும்பை அட்டாக்குக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்குயான உறவு வந்து நீடிக்கலை, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரிலேஷன்ஷிப்பை. திருப்பி அதை ரிவைவ் பண்ணும்போது பாகிஸ்தான் ஃபாரின் செக்ரட்டரி இந்தியாவுக்கு வராரு. இந்த பாகிஸ்தான் ஃபாரின் செக்ரட்டரிஸ் பாகிஸ்தான்லேயும் வந்து அந்த டிப்ளமேட்ஸ் வந்து ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஹைலி talented people. அவங்க வந்து அந்த பாகிஸ்தான் எம்பசி ஹை கமிஷனில் இட்ஸ் a ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அந்த சல்மான் பஷீர் வந்து அவர் வந்து அந்த டாசியர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 500-600 பக்கம் இருக்கும், அதை அப்படியே தூக்கி டேபிள் மேலே போடுறாரு. திஸ் இஸ் நாட் அ டாசியர், திஸ் இஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பாகிஸ்தான் மட்டும்தான் இந்தியாவுடைய டாசியர்ஸை வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா உலக நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் பாகிஸ்தானில் தான் ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள இம்ப்ளிகேட் பண்ணணும், அவங்கள ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரணும்னா யூ நீட் டு ஹாவ் அன்ஃப்ளின்ச்சிங் எவிடன்ஸ். பாகிஸ்தானில் தான் வந்தாங்க, சேட்டலைட் ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, என்கிரிப்டட் மெசேஜஸ் என்னென்ன இருக்குது, வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்களா என்னென்னு எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம செக்யூரிட்டி அப்பேரட் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிலாம் அதெல்லாம் இன்றைக்கி ஈஸியாக எடுத்துருவாங்க. இன்னொன்று அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து நிச்சயமாக உதவும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பட் இஃப் இட் வாஸ் அ டெமோக்ராட் கவர்மெண்ட் ஆர் ஈவன் நீங்கள் மும்பை அட்டாக் அப்போது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மீது உலக நாடுகளுக்கு கடும் அதிருப்தி வர்றதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்தியாவோட அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நின்னாங்க. நம்ம அன்னைக்கு வந்து ரிபப்ளிக்கன் ஜார்ஜ் புஷ் தான் இருந்தார். அவங்க வந்து அவ்வளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் நடந்த பிறகு அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். இங்கே போயிட்டு இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது சப்போர்ட்டை சொல்லிட்டு வாங்க, இவ்வளோ பெரிய அட்டாக்கு அமெரிக்கா ஸ்டாண்ட்ஸ் வித் இந்தியா இன் திஸ் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு சொன்னாங்க. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ டெரரிசம் அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகளையும் பாகிஸ்தானை தவிர்த்து எல்லா நாடுகளையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் இந்தியாவுக்கு தான் எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக பிஜேபி பண்ண வேண்டியது வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்கும். இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு. உள்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு அமித்ஷா சொல்லணும், பிரதமராக நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி சொல்லணும். ஏன்னா மும்பை டெரர் அட்டாக்கு
அன்றைக்கு அப்பொழுதுதான் வந்த உள்துறை அமைச்சர் சிதம்பரமும் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் பாராளுமன்றத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், இந்த தவறை செய்தவர்களை நாங்கள் தண்டிப்போம்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. ஸோ இப்போது இதே விஷயத்தை பாஜகவும் பாராளுமன்றம் இன்னும் ஒரு 15 நாளில் கூட போகுது, பேசணும். பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசணும். அக்கௌண்டபிலிட்டிங்கிறது நீங்கள் ஆப்போசிஷனில் இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட கேட்குறது மட்டும் இல்லை. உங்களுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி? உங்களை போன்று தேசியத்தை பேசுபவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. நீங்கள் தான் வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் தான் பேட்ரியாட்ஸ்ன்னு பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்தியாவில் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு. பஹல்காம் போன்ற விஷயத்துக்கு இன்னும் நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணிட்டோமே தவிர அந்த தீவிரவாதிகள் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதே போன்ற ஒரு லூஸ் எண்டில் இதை விடக்கூடாது. யார் பண்ணா ஈவன் அந்த டைம்லயே இதோட முடியல இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தானே பிஎம் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவில் இன்னும் எவ்வளவு காலங்களுக்கு பிரச்சனைகளை விளைவிக்கணுமோ அவ்வளவு பிரச்சனைகளை விளைவித்து கொண்டே இருப்பார்கள். அங்கே அவங்களா போதும்டா, இனிமேல் இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் பாகிஸ்தானை ஹேண்டில் பண்ணும். நீங்கள் பாகிஸ்தானை என்ன சொல்கிறது, நீங்கள் பாகிஸ்தானை என்ன பண்ணாலும் அந்த நாய்வாலை நிறுத்த முடியாதுங்கிற கதை தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த விசரல் ஹேட் பாகிஸ்தானி பாலிட்டிஷியன்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மிலிட்ரி கிட்ட அந்த விசரல் இந்தியா ஹேட் இருக்குது. அதை நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டே இருக்கணும். பாகிஸ்தான்கிட்ட இருந்து வர்ற அந்த டெரர் எப்படி நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட பாதுகாத்தணும். அது கொஞ்ச நாள் ஸ்லோ ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி பெருசாக வெடிக்கும். இப்போ பஹல்காமுக்கும் ரெட் ஃபோர்ட் அட்டாக்குக்கும் கிட்டத்தட்ட 7 மாதம் கூட வித்தியாசம், பெரிய அளவில் கேப் இல்லை. ஸோ இனிமே வரப்போகின்ற விஷயங்களை நம்ம இப்போ இந்த ஒயிட் காலர் டெரர் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? இதில் இன்னொரு கூடுதல் தகவல், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் பங்களாதேஷில் போய் படிக்கிறாங்க, மற்ற நாட்டில் போய் படிக்கிறாங்க, இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அவங்க படிக்கும்போது அங்கே ஈஸியாக அவங்கள இன்டாக்ட்ரினேட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் இந்திய அரசாங்கம் கணக்கில் கொண்டு அப்போ அவங்கள இங்கேயே வச்சுக்கலாமா, அவங்க இன்டாக்ட்ரினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வழிகளையும் நாம் தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், அவங்களும் நம்மளுடைய அண்ணன் தங்கைகள் தான், இல்லை தம்பி தங்கைகள் தான். அவங்களையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ரிலீஜன், ஒரு ரீஜன் கொண்டு போயிட்டீங்கன்னா பிளட் அதிகமாக தான் ஆகும். இதை ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போடு அணுகணும். 12 உயிர்கள் போயிருக்கக்கூடாத உயிர்கள் தான். ஆனால் இதை நீங்கள் பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாகிஸ்தானி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை காலி பண்ணுங்கள், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. இதை வைத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் ஆஸ்ட்ரசைஸ் பண்ணுறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த சமுதாயம் இதற்கெல்லாம் ஆளாகிறார்களோ, என்ன சொல்கிறது, விக்டிமைஸ் ஆகிறாங்களோ, அவங்கள நீங்கள் உங்கள் பக்கம் தன்வசப்படுத்தி கொள்வது தான் சரி. அது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். நேற்றுலேருந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க, அதுதான் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே பாகிஸ்தானுக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் பிடிஐயில் இருக்கும்போது அங்கே நிறைய காஷ்மீரிஸோடு நாங்கள் பார்த்துருக்குறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 காஷ்மீரியோடு நான் பேசியிருந்தா 2 பேர் சொல்லியிருப்பாங்க செல்ஃப் டிட்டர்மினேஷன். அது கூட பாகிஸ்தான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷனாக நாங்கள் தனி நாடாக, மற்ற 8 பேரும் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அமரன் படமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அந்த படம் காமிச்சிருக்கோம். ஒட்டுமொத்த காஷ்மீரும் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த எண்ணத்தை முதல்ல இவங்க இது பண்ணணும். இன்னொன்று, ஒட்டுமொத்த ஒரு மதமே முழுக்க முழுக்க மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களையும் இப்போ இந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தானே. இவங்க இந்த விஷயத்தில் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் இவங்களை இந்தியன் சிட்டிசன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ்டோட இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணணும். ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒயிட் காலர் பீப்புளெலாம்
இன்டாக்ரினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கமும் இந்திய அரசியல் கட்சிகளும் அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் கட்சிகள்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன நடக்கும்? இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்குமா? இதில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த டெரர் அட்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேராக இருக்கும். அதில் வந்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கரூர் சம்பவம் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கலாக பண்ணுவாங்க. பட் டெரர் அட்டாக் அப்படின்னு வரும்போது வந்து அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப ஃபேராக இருக்கும். அது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள்லாம் அந்த தேர்தலுக்காக பண்ணப்பட்டது அதெல்லாம் நான் முழுசாக மறுக்கிறேன். அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே இல்லை ஒரு பத்திரிகையாளராக. இன்னொன்று, டெல்லியில் ஒரு 10 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். பட் இன்வெஸ்டிகேஷன் இந்த டெரர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேராக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது. ஓகே, ஸோ ஃபர்தராக இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை பற்றி இன்னும் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ.